ஹாய்டா. நான் கூட சொல்லியிருப்பேன் ஜங்குக்கு ஒரு ட்ரீ பார்ட் இருக்கு, லவ்லி லவ்லியும் போடுறேன் அப்படின்னு. பிகாஸ் எனக்கு தெரியும் மாஃபியா எதுவும் ஃபுல்ஃபில்லாக இல்லைன்னு. அதுக்காக இந்த த்ரீ பார்ட் போடுன்னு சொல்லியிருப்பேன். அந்த பார்த்து தான் மாஃபியா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதில் ஜேகேவோட லவ் பார்ட் எதுவும் இல்லை, எனக்கு புரியுது. அதுக்காக தான் இந்த மினி ஸ்டோரி இல்லை, நான் இதை சீக்கிரமாக முடிச்சிருவேன். நம்ம கான்ட்ராக்ட் மாதிரி டெய்லி பார்ப்போம், அதே போல் இதையும் சேர்த்து பார்த்துடலாம். டபுள் டபுளாக வரும். டெய்லி போடுவானான்னு தெரியல, மைண்ட் அப்செட்டில் சைலண்டாக உட்காந்துக்கிறேன் போடாமல். பட் வரும், நம்புங்க, போடுறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே எந்த ஸ்டோரிக்குமே நான் இன்ட்ரோ சொல்லியிருக்க மாட்டேன், எதுக்குமே இன்ட்ரோ கிடையாது. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மீட்டிங் நடந்துட்டுருக்கு ஒரு கம்பெனியில், ஒரு ஹாலில். அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பர்சன் உள்ள என்டர் ஆகுறான். அந்த ஹாலில் இருக்க எல்லாரும் டர்ன் பண்ணி அந்த பர்சனை பார்க்க, அதுலேருந்து ஒருத்தர் மட்டும் இன்னும் எங்கே என்ன பண்ணுற, எங்கேயா, உனக்கு என்ன வேணும் சார், எனக்கு டேட் என்னாச்சா, ஓ காட், எங்கே பாரு, நம்ம பேசலாம், வெளியே வெயிட் பண்ண. சாரி, அது என்னால் முடியாது, இன்னும் மீட்டிங் நடந்துட்டுருக்கு அப்படி சொல்ல, யூன்போ அப்படிங்கிற பர்சனும் திரும்பி எல்லாரையும் பார்த்து, ஹாய் காய்ஸ், எங்கள் மீட்டிங் எதுவும் நடக்க போகிறது இல்லை, எல்லோரும் எழுந்து வெளியே போங்க அப்படி சொல்ல, யூனோவுக்கு செம்ம கோவம். சாரி, ஆப்போசிட்டில் இருக்கவனுக்கு. அவன், நீ எப்போ உள்ளே வந்தா, இப்படி வந்தா, சரி இப்போ தூக்கு உன்னை வெளியே போடுறேன். அவன், காட்ஸ் எங்கே இருக்கீங்க அப்படி கேட்க, கொஞ்ச நேரம் காட்ஸ் எல்லாம் உள்ளே வரானுங்க. எங்கே போனீங்க, இவன் எப்படி உள்ளே வந்தான், சாரி பாஸ், உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, பார்க்கணுன்னா எல்லாரையும் யாராக இருந்தாலும் உள்ள அனுப்பிடுவியா, தூக்கி வெளியே போடு அப்படி சொல்ல, அடுத்த செகண்ட் காட்ஸ்லாம் இவங்க பிடிச்ச தூக்க. ஏய் கூல் கூல் கூல், என்ன வெளியே போகணுமா, வெளியே போன்னு சொன்னேன், ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லிட்டேன். அவன் ஃபோன் எடுத்து கால் பண்ணி, எங்கே இருக்க, கம்பெனி கீழே, சரி உனக்கு வேலை வந்துருச்சா, உள்ளவா. ஃபோன் கட் ஆகுதா, என்னடா அவன் காட்ஸுக்கு கால் பண்ணியா, உன் அல்லக்க இங்கே எப்போவுமே உன் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பானுங்களே அவனுங்களா, இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம், இங்கே மீட்டிங் நடந்துட்டுருக்கு, எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியே போய்டும். ஏய் இரு பேசலாம், என்ன இரா அப்படின்னு அவன் வாட்சை பார்த்துட்டு, எனக்கு டைம் போயிட்டுருக்கு, காட்ஸ் இல்லை பார்த்துட்டு நீங்கள் தூக்கி வெளியே போடுங்க என்ன அப்படின்னு சொல்லி அவன் வாயை மூடல. காட்ஸும் அவனை கோட்டில் கை வச்சு ஒரு மாதிரி தூக்க வரானுங்க. இந்த செகண்ட் மீட்டிங் ஹாலில் இருக்க அந்த டோரை உடைச்சிட்டு மான்ஸ்டர் மாதிரி ஒரு பர்சன் உள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த டோர் உடஞ்ச சவுண்டு கேட்டு எல்லாரும் டோரை பார்க்க, அங்கே வந்திருக்கிறது ஜேகே. கையில் ஒரு ஆள் முறுக்கிட்டு எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான். தூக்கிட்டு வந்து அந்த டேபிளில் போட எல்லாரும் அலறி அடிச்சுட்டு, அந்த மீட்டிங்க்கு வந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு கார்னரில் போய் நின்றுக்கிட்டானுங்க. இவங்க என்ன நடக்குதுங்க, ஹே கூல் இங்கே பாரு, நடக்கிறத மட்டும் வெயிட் பண்ணி பாரு அப்படியே சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். ஜேகே, பா கரெக்ட் டைமுக்கு வந்திருக்க, எங்கே இருக்க காட்ஸ்லாம் அடிச்சு போடு சொல்ல, அங்கே பெரிய கலவரமே நடக்குது. மீட்டிங் ஹாலா இல்லை கலவர பூமியான்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஜேகே எல்லாரும் போட்டு பண்ணுறான். என்ன பண்ணிட்டு கண்ணி, ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லு அப்படி ஜங்குக்கு சொல்ல, அவன் கூலா ஒரு சேர் எழுத போட்டு உட்காந்து, நான் கேட்கும் போது நீ கொடுத்துருக்கணும், நீ தான் தப்பு பண்ணிட்ட அப்படி சொல்லிட்டு அவன் கோர்ட்டில் இருந்த ஒரு 2-3 டாக்குமெண்ட் எடுத்து போட்டு சைன் பண்ண. என்ன டாக்குமெண்ட், அதுவா, நீ கொடுத்த மணிக்கு நான் கொடுத்த மணிக்கும் துளி குதி ஈக்குவல் இல்லை. நீ கொடுத்தது ஒரு சின்ன கொசுறு தான். கரெக்ட் டைம் நான் கொடுத்த மணி இன்ட்ரெஸ்டோட நீ ரிட்டர்ன் பண்ணலை, டேட் முடிஞ்சிருச்சு. நீ கொடுத்த மணி அதுக்கான மணி கிடையாதா, நான் வேணாலும் அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதுக்கு பதிலாக இந்த கம்பெனி டாக்குமெண்ட்டில் இருந்த மாதிரி எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், அதான் சைன் பண்ண. ஹே வான், நீ காமெடி பண்ணுறியா, அவன் திரும்பி ஜேகே ஃபைட் பண்ணுறதை பார்த்து, இதெல்லாம் பார்த்துமே நீ காமெடி நினைக்கிறியா என்ன, இங்கே பாரு, நீ கொடுத்த மணி சரி ஓகே, அது அமௌண்ட் பெருசு தான், நான் இன்ட்ரெஸ்ட் கட்டல ஓகே, பட் அந்த மணிக்கும் என்னோட கம்பெனி
ரெஸ்ட் ரூம் கூட உன்னால் வாங்க முடியாதோ? கம்பெனியே கேட்டுட்ருக்க. சரி, அதெல்லாம் விட சைன் போட்டு எதுவானாலும் பேசலாம். சைன் இங்கே பாரு, உனக்கு புரியலையா இல்லையா? உனக்கு தான் சீரியஸ்னஸ் புரியல அப்படி சொல்லிட்டு ஜகு போதும் இங்கே வா அப்படி அவன் சொல்ல, ஜாங்கு ஆர்டர் போட்ட மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஜின்வோ முன்னாடி வந்து ஒரு மாதிரி நிற்க, இவன் இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண மாட்டேன்றான், கொஞ்சம் சைன் வாங்கி கொடு. சரிங்கப்பா, ஒரு 5 நிமிஷம் சரி சொல்லிட்டு அவன்கிட்ட போகிறான். ஜின்வோ இது முதல்ல ஸ்டாப் பண்ணு, இங்கே பாரு, இவனை அப்படியே நிற்க சொல்லு, நம்ம பேசலாம் அப்படி சொல்ல அவன் சைன் பண்ண பேச டைம் இல்லை. ஜின்வோ இங்கே பாரு அப்படி அவன் பேச வர அதுக்குள்ள ஜேகே போட்டு அவனை பொழந்து கட்ட அவனால வலி தாங்க முடியல. ஜேகே அடிக்கிற அடி அவன் அப்பயும் கத்துறான், பேசலாம் அப்படின்னு. ஜேகே கையை பிடிச்சி லெஃப்ட் ஹேண்டை முறுக்கி டேபிளில் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து போட்டு அந்த பேப்பர் எடுத்து அவன் முன்னாடி வச்சு தலையை பிடிச்சி அதில் அழுத்தி சைன் பண்ண முடியாதோ. இங்கே பாரு, நீ இவ்வளோ தூரம் இறங்கிட்டியா, நான் போலீஸ் போகிறேன். ஜின்வோ ஸ்மைல் பண்ணிட்டு, உன்னால் முடிஞ்சத நீ பார்த்துக்கோ, இப்போ சைன் அப்படின்னு பேனா கொடுக்க வர வழி இல்லை. ஜேகே தலையை பிடிச்சி அழுத்திட்டு இருக்கான், ஒரு கையை முறுக்கிட்டு இருக்கான், ஒரு கை தான் ஃப்ரீயாக இருக்கு. ஸோ அந்த கையில் பேனா வாங்கி சைன் போட்டுட்டு உன்னை நான் கோர்ட்டில் மீட் பண்ணுறேன்டா அப்படி சொல்ல, ஜேகே சைன் போட்ட அடுத்த செகண்ட் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த டேபிளோட ஒரு கிக் பண்ண அவன் உருண்டு போயிட்டு கீழே விழுந்துட்டான். அந்த பேப்பர் எடுத்து பா சைன் வாங்கிட்டேன்ப்பா அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்க, அவன் இப்போ தாண்டா நீ என் பையன் கூட லைஃப்பில் சைன் போட்டானா, வாங்கிட்டப்பா. அவனும் செக் பண்ண ஜேகே பார்த்துட்ருக்கான். அவன் ஸ்மைலோட ஓகே பர்ஃபெக்ட், இது நீ என்ன பண்ணுற, எல்லாம் உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற. பா என் பேர்லையா? என்னோட ப்ராப்பர்ட்டி மொத்தமே உன் பேரில் தானே இருக்க. சீக்கிரம் பார்க்குறான். அவன் சீக்க பிடிச்ச, நீ தானடா என் பையன்? ஆமாப்பா. அப்புறம் இது உன் பேரில் தான் இருக்கணும், உனக்கு கொடுத்துருக்கேன், சொன்னபடி செய். சரிங்கப்பா. அந்த ஜின்வோ முன்னாடி நடந்து போக ஜேகே பின்னாடியே போகிறான். இந்த ஜின்வோ ஒரு கேங்ஸ்டர். அவன் இப்படி தான் ஃபினான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மணி கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போடுவான். அதை கட்டிட்டா அவங்ககிட்டேருந்து வெளில வந்துடலாம். பட் மிஸ் பண்ணிட்டா இப்படி தான் அவன் அடித்து புட்டுங்குவான். அப்படி தான் அவன் பிஸ்னஸே ஓடிட்டுருக்கு. அவனுக்கு அடியாலா ஜேகே இருக்கான், லெஃப்ட் ஹேண்டா. சொல்லப்போனா ஜேகேவை பார்த்து தான் எல்லாரும் பயந்து அவனுக்கு அவன் கேட்கறதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போவும் அவன் ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட கம்பெனி எழுதி வாங்கியிருப்பான் இல்லையா, அந்த கேஸு கோர்ட்டில் போயிட்டுருக்கு. பட் ப்ராப்பராக ப்ரூஃப் இல்லை. அது மட்டும் இல்லை, மணிக்காக இந்த கம்பெனி எழுதி கொடுக்குறேன்னு அவன் சைன் பண்ண அந்த டாக்குமெண்ட் வர அந்த கேஸே கேன்சல் ஆயிடுச்சு. அவ்வளோதான், அவனுக்குன்னு எந்த ப்ரூஃப்மே இல்லாத அவன் ஒரு ஓரமாக நிற்க ஜின்வோ ஜேகே 2 பேரும் சிரிச்சுட்டு அங்கேருந்து கிராஸ் ஆகுறானுங்க. ஜின்வோ பின்னாடி நிறைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய ஆளை பிடிச்சி வச்சிருக்கான், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாலும் யாரும் கொஸ்டின் பண்ணவே மாட்டாங்க. அப்படி தான் அவன் பிஸ்னஸ் போயிட்டுருக்க. நீங்கள் இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜில் அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அம்மா அப்பா ஒரு குட்டி ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி. கொஞ்ச நேரம் இப்படி டைம் போகுது. காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்க, பேகை தூக்கி போட்டு ஒரு காஃபி சொல்லிட்டு போகிறீங்க. அவங்களும் திட்டிட்டு எப்படி பேகை தூக்கி போட்டு போகிறா பாரு, நீ போய் என்னடி பண்ணுறேன், இருங்கப்பா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. அவங்களும் நீங்கள் தூக்கி போட்ட பேக்கை நீங்கள் சாலை கழட்டி போட்டு இருப்பீங்க. அது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வர அவங்க எப்பவும் போல திட்டிட்டு அந்த காஃபி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு சொல்கிற பிச்சர் வந்து கேட்குறியா அப்படின்னு ஆரம்பிக்க, மாமா தலை வலிக்குதுமா எது சொல்லு அப்படின்னா. சரி, அப்போ மார்னிங்லேருந்து எனக்கு கால் பண்ணவே இல்லை, உங்களுக்கு பண்ணாரா? பண்ணாரே. நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க, என்னடி எனக்கு பண்ணவே மாட்டேன்றாரு, உங்களுக்கு எப்படி பண்ணுறாரு அப்படி சொல்ல அவங்க உங்கள் மூக்கை பிடிச்சிட்டு, ஏன்னா என் புருஷன் என்னை லவ் பண்ணுறான். நீங்கள் காஃபி குடிச்சிட்டு கப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டு, இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா, அப்பா என்னையும் தான் லவ் பண்ணுறாரு மறந்துடாதீங்க
அப்புறம் ஏடி அந்த ஆளு உனக்கு கால் பண்ணலன்னு ஃபீல் பண்றேன். என்ன பண்றது, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கே. எங்க பாரு, உங்க 2 பேரோட பாண்ட் வேற, எங்க 2 பேரோட பாண்ட் வேற. எத்தனை பேர் வந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வர முடியாது. அது அம்மாவும் இருந்தாலும் சரி, பொண்ணு நீயா இருந்தாலும் சரி, எங்க 2 பேருக்குள்ளயும் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போறாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே உட்காந்துருக்கீங்க. நைட்டு ஹால்லே உட்காந்துருக்கீங்க. சாப்பிட்றதுக்கு 3 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் சாப்பிடுவீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு பசிச்சிருன்னா நீங்கள் சாப்பிடுவீங்க. அம்மா மட்டும் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. பட் இன்னைக்கு 3 பேரும் வெயிட் பண்ண அப்பா வர கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்ச நேரம் இப்படியே போக, மா ஏன் அப்பா இன்னைக்கு லேட்டாக வருவாங்க புள்ள? அவங்க தலையாட்டிட்டு, ஏன்னு தெரில அப்பா இன்னும் கால் பண்ணலை, பட் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாரு லேட் ஆகும் அப்படின்னு. அப்படி சொல்ல சரி அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆன் டைம் ஆகுது. அப்பா இப்போ தான் உள்ளே வராங்க. நீங்கள் அப்பா என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு அப்பாவை கேட்க, அப்பா ஒரு ஸ்மைலோட இல்லைம்மா சின்ன ஒர்க்கு அப்படின்றாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிட்லாம், ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு ரூமுக்கு போக அம்மாவும் பின்னாடியே போகிறாங்க. நீங்கள் பசிக்குது டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துக்கிட்டீங்க. அம்மாவும் அப்பாவும் ரூமுக்குள்ளே போனவங்க இன்னுமே வெளில வரல. நீங்கள் தட்டை வச்சு தட்டிட்டே, பசிக்குது கொஞ்சம் வெளியே வாங்கம்மா, இன்னுதான் பண்ணுறீங்க, ரொமான்ஸ்லாம் அப்புறமா பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு நீங்கள் தட்டை வச்சு தட்டிட்டு கத்திக்கிட்டே இருக்க. யாரும் வெளில வர மாதிரியே உங்களுக்கு இல்லை. ஓ இருங்களேன் வரேன் அப்படின்னு அம்மாப்பா டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 ஹக் பண்ணிட்டு இருக்குங்க. என்னம்மா பண்ணிருக்கீங்க நீங்கள் சொல்ல 2 பேரும் கொஞ்சம் இட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வராங்க. சாரி உங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டுக்கு, எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு எங்கேயாவது போங்கல. அவங்களும் சிரிச்சுட்டே சாப்பாடு எடுத்து வைக்க வராங்க. அப்பாவும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. பட் அப்பாவோட ஃபேஸ் சரியில்லை. நீங்கள் பார்க்குறீங்க அப்பா சரியாக சாப்பிடவும் மாட்டேன்றாங்க. அம்மா கிட்ட கேட்கலான்னு அம்மாவை பார்த்தா அம்மாவோட ஃபேஸும் சரியில்லை. என்னவா இருக்கும், இவ்வளோ நேரம் ரூமுக்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க போல, ஃபீல் பண்ண மாதிரி தான் இருந்தது. நம்ம தான் ஏதோ ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டோமா என்ன? இல்லை அப்படிலாம் இருக்காது, நம்ம ஏன் தப்பாக நினைக்கிறோம், அச்சோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்களா திங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து வெளில வந்தா அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் கத்திட்டே இருக்காங்க. வழக்கம் போல் உங்களுக்கு காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு. அவங்க திட்டிகிட்டே இருக்க. நீங்கள் பரபரப்பாக கிளம்பி ஐடி கார்டெலாம் எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டே நான் கிளம்புறேன் அப்படின்னு அம்மாவை பார்க்க அம்மா பாக்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தோம். சரி சீக்கிரமாக போ அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. நீங்களும் நெக்ஸ்ட்டு காலேஜ் வந்தாச்சு. எப்பவும் போல தான் படிக்கிறீங்களோ இல்லையோ தெரியல, பட் ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க. இந்த டைம் காலேஜு க்ரௌடாக சத்தமாக அப்படின்னு இருக்கும். மேம் சைலன்ஸ் அப்படி கத்துறாங்க. கீழே குனிஞ்சிட்டு தின்னுட்டு இருந்துருப்பீங்க. ஸோ சவுண்டு கேட்டு மேமை பார்க்க, பயன் எழுந்துரு, ஒரு சவுண்டு வச்சு மாட்டிக்கிட்டோம், ஃபோன் வச்சுருக்கோம் அதுவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபோனை மட்டும் கீழே டெஸ்கில் வைக்க, வயன் எழுந்துருன்னு சொன்னேன். நீங்களும் பொறுமையாக எழுது நிற்க, சாரி மேம் நாளையிலேருந்து கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு கத்த, என்ன பைத்தியம் மாதிரி பேசுகிற அப்படியே அவங்க சொல்லிட்டு திரும்பி அங்கே ஜேகே நிற்கிறான். திஸ் இஸ் வயன், யார் அவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகேவை பார்க்க, அடுத்த செகண்ட் ஜேகே உள்ளே வரான். மேம் சார் யாருன்னு கேட்டீங்க, நீங்கள் யாரும் சொல்லவே இல்லையே அப்படி கேட்க ஜேகே ஆன்சர் பண்ணாமல் உள்ளே வந்துட்டே இருக்கான். உங்களை பார்த்த மாதிரி, உங்களுக்கு யார் இதுன்னு தெரியல, பட் உங்களை பார்த்த மாதிரி தான் நடந்து வராங்க, நல்லா புரியுது. நீங்கள் ஜேகேவை பார்க்க, ஜேகே பார்ப்பலாம், அது நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு மேமை பார்த்து, மேம் இவங்க யாரு? அப்போ உனக்கு தெரியாதா? எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் வயனுக்கு தெரிஞ்சவங்க தான் உங்களை அலோவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருங்க, இங்கிருந்து முதல்ல வெளியே போங்க, சொல்லாமல் அப்படியே ரூமுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு அவங்க பேச வர ஜேகே காதலே வாங்காம போலான்னு சொன்னா, எக்ஸ்கியூஸ் மீ யார் நீங்கள்? உன்ட்டெல்லாம் பேசி வேலைக்காக்காதான் வாடி, முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். எக்ஸ்கியூஸ் மீ யார் நீங்கள், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவன் முடிங்க அப்படின்னு கத்த, அவன் மேக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்களை இழுத்துட்டு போகிறான். அவங்களுக்கு தலை வலிக்குது. சார் சார் தலை நின்று கையே எடுங்க சார், சார் என்ன சார் பண்ணுறீங்க, யார் சார் நீங்கள் அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே இருக்க, அவன் உங்களை இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். உங்களுக்கு தலை வலிக்குது, தலை வலிக்குது சார்,
ஐயே விடுங்க சார் அப்படின்னு அவன் கையை எடுத்து விட ட்ரை பண்ணுறீங்க. அவன் ஒரு கிரிப் பிடிச்சிருப்பான், அவ்வளோதான். அதை உங்களால் எடுக்கவே முடியல. உங்கள் தலையில இருந்து ஒரு ஓம்னி மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கான். உள்ளே இரு. நான் எதுக்கு ஏறணும்? நீங்கள் முதல்ல யாரு? தலையை விடுங்க, எனக்கு வலிக்குது. உன்கிட்ட பேசினா வள்ளிக்க கதா அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி தூக்கி உங்களை உண்டு வட்ட உள்ள போடுறான். என்ன பண்றீங்க நீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்க? தள்ளுங்க அப்படின்னு இறங்க வர சைலண்டா இருந்தா மேல கை வைக்காம கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா பின்னி எடுத்துருவான் அப்படின்னு டோரை க்ளோஸ் பண்ண நீங்க ஆப்போசிட்ஸ் இருக்க அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பக்கம் கீழே இறங்குறீங்க. எவ்வள அதான் ரவுண்ட் அப் பண்ணி அந்த பக்கம் வந்து உங்களை அப்படியே கேஷ் பண்ணிட்டான். கையை விடுங்க சார். என்ன சார் பண்றீங்க? யார் நீங்க? போலீஸ் கால் பண்றேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும். கையை விடுங்க சார் அப்படின்னு உங்க மொபைலை எடுக்க உங்க மொபைலை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். ஏன் மொபைல் சார்? இங்க பாருங்க, ரொம்ப ஊரை பண்றீங்க நீங்க. யார் நீங்க? ஃபர்ஸ்ட் கேட்க எல்லாரும் அரைஞ்சிட்டான். நீங்க போயிட்டு அந்த கார் மேல விழுந்து கீழே விழுறீங்க. அவன் நீங்க போட்டிருக்க ஷாலை வச்சு உங்க வாயை கட்டுறான். நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்க கழுத்துல இருந்து ஐடி கார்டு கழட்டி உங்க கையை கட்டுறான். கொஞ்ச நேரம் உங்க மேம் இருப்பாங்க இல்லையா, அவங்க போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணியாச்சு. உங்களை சிக்கி இங்க கட்டிட்டு இப்போ தூக்கி காருக்கு பின்னாடி போடுறான். உங்களால நகர முடியல கையை கால் அப்படி சொல்லிட்டு உங்க திங்ஸ் வச்சு உங்களை கட்டிட்டு தூக்கி போட்டு வண்டியை டிரைவ் பண்ணி அங்கேருந்து கொண்டு போறான். உங்களுக்கு இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது பயம். எங்க கூட்டிட்டு போறான் தெரியல, எவன் தெரியல. அப்படி கொஞ்ச நேரம் ஜெயிக்கவும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் பின்னாடி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போது அந்த கார் ஸ்டாப் ஆகுதா. அவன் டோர் ஓப்பன் பண்ணி கீழே இறங்கி பின்னாடி டோர் வந்து ஓப்பன் பண்ணி உங்களை அப்படியே தூக்கி ஷோல்டரில் போட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கு, அங்கே கூப்பிட்டு போகிறான். பா நீ பொண்ணு, உங்களை கீழே போடுறான். அந்த இன்னும் சிவதானா? அவனுக்கு கால் பண்ணியா? இல்லைப்பா, உங்களை கேட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணலான்னு இருந்தேன். சரி ஓகே, உங்களை தூக்கிட்டு போயிட்டு உள்ளே போட்டு கால் பண்ண அப்படி சொல்ல உங்களை தூக்கிட்டு போகிறான். நீங்கள் பேசக்கூட முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. சரி உங்களை தூக்கிட்டு வந்து ஒரு ரூம்குள்ளே போட்டு கதை சாத்திட்டு வெளில வந்துட்டான். நீங்கள் உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. கை கால் எல்லாம் கட்டியிருக்கு, இவன் வாய் கூட கட்டியிருக்கு. உங்களால் பேசக்கூட முடியல, அமைதியாக இருக்க. கொஞ்ச நேரம் அப்பா வராங்க. வந்த அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கா? என் பொண்ணு எங்க அப்படின்னு அவன் கோட்டு பிடிக்க அடுத்த செகண்ட் ஜேகே அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஏய் யாரா டேஷ், கையை காலை ஓடிச்சிருவான் என் அப்பா மேலே கையை வச்சுனா. இங்கே பாருங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படி அப்பா கேட்க அவனும் அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக என்ன கேட்க போகிறேன், உங்கள்கிட்ட இருக்க அந்த கம்பெனி அப்புறம் இப்போ பிடிச்சிருக்கே அந்த ப்ராஜெக்ட், அது மொத்தம் எனக்கு வேணும், அவ்வளோதான். அப்புறோட நீ கொடுத்த அமௌண்ட்டுக்கு இது எவ்வளோ எல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சதுனால தானே கேட்குறேன். இப்போ பிடிச்சிருக்க பாரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சேன்னா கம்பெனி வேற லெவல் போவோம், அதுவும் தெரியும். அதுக்காக தானே கேட்குறேன். அது அப்பாவுக்குமே தெரியும். ஒரு இன்ட்ரெஸ்டோட நீட் தான் ஃபில் பண்ண எல்லாமே. அப்புறம் என்ன வேணும் உனக்கு? நீ கேட்ட அமௌண்ட்டை விட நான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கேன், அதுவும் நீ கொடுத்த அமௌண்ட்டுக்கும் மேலே. நீ என்னை தப்பாக நினச்சிட்ருக்க. எனக்கு நான் கொடுத்த அமௌண்ட் என்றைக்குமே யார்கிட்டையுமே நான் ரிட்டர்ன் கேட்கவே மாட்டேன். நான் கேட்குறது எல்லாமே நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு அவங்க திருப்பி அவங்க கம்பெனி அவங்க ப்ராப்பர்ட்டி மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். வேற நான் என்ன கேட்குறேன் சொல்லு அப்படின்னு கூலா அப்பா கிட்ட வந்து ஒழுங்கா உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து இதில் சைன் பண்ணிவிடு. என்ன பேசுகிற நீ? நடிக்காதல்லி. உன் கம்பெனி உன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் உன் ஒய்ஃப் பேர் மேலே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உன் ஒய்ஃப் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ அவங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரும் அமைதியாக இருக்காரு, எல்லாம் அவங்க பேரில் தான் இருக்க. உன் பேரில் மட்டும் இருந்ததுன்னு பையன் இப்போவே அடித்து உன்னை சைன் போட சொல்லியிருப்பேன், இப்போவே நீ போட்டிருப்பேன். பட் என்ன பண்ணுறது, உன் ஒய்ஃப் பேரில் இருக்க. ஸோ நீ என்ன பண்ணுற, அவங்கள கூட்டிகிட்டு வந்து சைன் போட்டு உன் பொண்ணை அழகாக கூட்டிகிட்டு போயிடலாம், நோ ப்ராப்ளம். அப்பா பல்ல கடிச்சிட்டு அவரை பார்க்க உன் பொண்ணு மேலே உனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறேன். போயிட்டு என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு பையன்
ஒன்றும் ஆகாதா. நீ தாராளமாக போயிட்டு உன் ஒய்ஃபை கூட்டிட்டு இங்கே வரலாம். போ 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 போ. அப்பாவும் பதட்டமா அங்கேருந்து போகிறாரு. அவருக்கு உங்களை விட்டா ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரிலாம் இம்பார்ட்டனே கிடையாது அவருக்கு. ஸோ அவர் அம்மாவை கூப்பிட போக நெக்ஸ்ட்டு எங்கள் காலேஜில் பரபரப்பாக போக்குது. அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணியாச்சு. பெரிய இது ஒரு இஷ்யூவாகவே மாறுது. பிகாஸ் காலேஜில் இருந்து ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படியே சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் அப்படியே மீடியாவுக்கு பரவ இது அப்படி சீரியஸாக மாறுது அந்த கேஸ். அப்படியே ஒரு பர்சன் பார்த்துட்டு மாடி மேலே இருந்தா கீழே இறங்குறான். அங்கே இன்வோ அப்புறம் சின்ன பின்னாடி ஜெய்கே நிற்கிறான். அவன் ஸ்ட்ரிக்டாக ஜெய்கே கிட்ட வந்து என்னை தாண்டி அவர் பின்னாடியே சுற்றி அவர் கூட சேர்ந்த அவர் சொல்கிறதெல்லாம் பழுக்குனா மட்டும் நீ அவர் பையன் என்றைக்குமே ஆக முடியாதா. ஜெய்கே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். அவருக்கு பையனா நாங்கள் இருக்கும் போது நீ யாரா அல்லக்கையே. ஜேகேக்கு அவன் என்ன சொன்னாலுமே கோவமே வரல, சைலண்டாக இருக்கான். இன்னும் மட்டும் என்ன பேசிட்டு இருக்க, நீ எனக்கு எப்படி பையனோ அதே போல தான் அவனும் எனக்கு பையன், நான் பையன் மாதிரி அவனும் உனக்கு பையன். ஆமாம், இதை நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். இவன் என்ன என் அம்மா வயிற்றுல பிறந்தானா இல்லை என் அம்மாவுக்கு நீ புருஷனா? கேட்க இது ஜேகேக்கு கோவம் வந்துருச்சு. அடுத்த செகண்ட் ஜேகே அவன் கோட்டை பிடிக்க பத்தியா உன் பெத்த பிள்ளை போட்டு பிடிச்சி நின்றுட்டுருக்கான், பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை உரிமையை எடுத்து விட்டு ஏதாவது ப்ராப்பர்ட்டிலாம் உன் பேரில் தானே இருக்க. ஜேகே பல்ல கடிச்சிட்டு சைலண்ட்டாக இருக்கான். என்ன பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாதா. அப்புறம் எனக்கு எதுவும் சம்பவம் பண்ணியிருக்க போல காலேஜில் அப்படி சொல்ல. இது ஜிகேக்கு அவனுக்கு மட்டும்தானே தெரியும், இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஜின்வோ. என்னடா ஜிகே ஃபாலோ பண்ணுறியா? நான் எதுக்கு ஃபாலோ பண்ணணும், நியூஸ் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் அப்படின்னு நியூஸ் ஆன் பண்ணி பாருங்க. 2 பேரும் திரும்பி பார்க்க ஜிகே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அதுதான் ரிப்பீட்டடாக போட்டு ஜிகேவோட ஃபேஸை போட்டு இவங்க தான் கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஜிகே இதை போல் தான் பண்ணுவான். ஜின்வோ என்னை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா, இந்த கேஸை ஒரு 10 மினிட்ஸில் எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஜின்வோ அவனோட மொபைல் எடுக்க. மறந்துட்டீங்களா, அவன் காலேஜ்லேருந்து தூக்கிட்டு வந்திருக்கான் ஒரு பொண்ணு, இங்கே பாருங்க அவன் இழுத்துட்டு வந்திருக்கான், கரெக்டாக தெரியுது. இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கான், நீங்கள் அவன் பின்னாடி இருந்திருக்கீங்க, எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கீங்க. பட் அதுலலாம் ஜேகே கிளியராக தெரிய மாட்டான், அவன் ஃபேஸ் எதுலையுமே கிளியராக கேப்சர் ஆகாது. பட் இதில் அப்படியா அப்படின்னு கேட்க ஜேகேவோட ஃபேஸ் தெரியுது. அப்புறம் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்காதுப்பா, ஏன்னா இது மைனர் பொண்ணு, இது அப்படியே மீடியா கிட்ட போயிருக்க, போலீஸ்கிட்ட இருந்து மீடியா கிட்ட போல, மீடியா கிட்ட இருந்து தான் போலீஸ்கிட்ட போயிருக்க. நீங்க ஏதோ எத்தனையோ கிரைம் பண்ணியிருக்கீங்க, எதோ பண்ணியிருக்கீங்க, பட் அதெல்லாம் கம்பெனியில் ஒரு இடத்துல ஷாப்பில் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. பட் இது காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் அப்படிலாம் சொல்ல ஜேகே அவனை பார்க்க அவன் ஜேகேவை பார்க்குறான். இப்போது அந்த கேஸோட சீரியஸ்னஸ் தெரியுதா. ஜேகே இப்போ கூட பயப்படாம கூலா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, ஜெயிலுக்கு தானே நான் போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டை அல்லக்கைனா இப்படி தான்ப்பா இருக்கணும், இப்படி ஒரு அல்லக்கை எங்கிருந்துப்பா பிடிச்சிங்க, உங்களுக்காக சார் ஜெயிலுக்கு கூட போகிறாரு போல அப்படிங்கிற மாதிரி கிளாப் பண்ணிட்டே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே. இப்போ புரியுதுப்பா, என்னை விட இவன் தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் அடிக்கடிக்கு சொல்லுவீங்க. நான் கூட இதெல்லாம் பண்ணுவேன்னா நினச்சி பார்த்துருக்கேன். அடிக்கடி தானே பண்ணிடலாம், ரோட்டில் இறங்கி சண்டை போடுறோம், இதை பண்ண மாட்டோமா நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். பட் இவன் கிரேட், நான் ஜெயிலுக்கு போவலான்னு தெரியாத, பட் சார் ஜெயிலுக்கு போகிறான்ப்பா உங்களுக்காக, கிரேட் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கிளாப் பண்ண ஜேகே நான் போய்க்கிறேன்ப்பா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படி ஜேகே சொல்ல டோரை தட்டுற மாதிரி சவுண்டு. 3 பேரும் திரும்பி டோரை பார்த்தா நீங்கள் தான். யார் நீங்கள் இப்போ நான் எங்கே இருக்கேன், ஒழுங்கா டோர் ஓப்பன் பண்ணி விடுங்க, என் மொபைல் அங்கே நான் அப்பாவுக்கு கால் பண்ணணும், அப்பா எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னு ஆழ்ந்துட்டே கதவு தட்டிகிட்டே இருக்கீங்க. ஹே பொண்ணு இங்கே தான் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
உங்ககிட்ட வந்த நீங்கள் இருக்க ரூம் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டான். நீங்கள் டோரை திறந்த உடனே யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவனை பார்த்து பேசிட்டே அவனுக்கு பின்னாடி ஜேகே இருக்கவங்க பார்த்துட்டு இவன் தான் கூப்பிட்டு வந்தான், இப்போ போலீஸுக்கு கால் பண்ணுறேன், என் மொபைல் வேற அவன்கிட்ட தான் இருக்கு, பாருங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஆழ்ந்துட்டே பேசிட்டே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து நைஸாக நவலான்னு போக ஒரே கையில் ஜேகே அசால்ட்டாக அவங்க முடிய பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். இப்போவும் ஜேகேவை கையை தட்டி விட்டுட்டு ஆழ்ந்துட்டே இருக்கீங்க. ஜேகே வா, என் அப்பா எப்போ வரேன்னா 1/2 hour வரேன்னு சொன்னான்ப்பா, சைன் வாங்கிட்டு இவளை அனுப்பி விடுங்க, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் ஜெயிலுக்கு போகிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு புரியல, முன்னாடி நியூஸ் போயிட்டுருக்கு பார்க்குறீங்க, அவங்க கையை தட்டி விட்டுட்டு விடு விடுன்னு கத்திட்டு இருக்கீங்க. அவன் கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா அப்படின்னு கத்துறான் அவங்கக்கிட்ட வந்து. கத்துக்கு நீ சைலண்ட் ஆகிட்டுக்க, மான்ஸ்டர் மாதிரி கத்திருப்பான். அவன் இருக்கிற டென்ஷனுக்கு எந்த டைம் போலீஸ் ஆரன் சவுண்டு உங்களுக்கு குஷி ஆகிட்டு உங்களை சேவ் பண்ண தான் வராங்க. பிகாஸ் நீங்கள் அந்த நியூஸை பார்த்தாச்சு, ஓகே போலீஸுக்கு தெரிஞ்ச சேவ் பண்ண வந்துட்டாங்க புள்ள அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹெல்ப் அப்படின்னு கத்த வாய் புத்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேகே உங்கள் முகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கான். எங்க சின்வோ அவங்க பையன், அப்புறம் இந்த பூரா ஜெயிலுக்கு போகிறீங்களா இல்லை இவளை தூக்கிட்டு வந்தானு இவன் மட்டும் போகிறானா என்ன? ஜேகே நீ அவனை கண்டுக்காத, தூக்கிட்டு போயிட்டு இவளை அதே ரூமில் கத்தி போதும், நான் இவனை சமாளிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்க. நெக்ஸ்ட்டு ஜேகே அவளை தூக்கிட்டு வந்தா அவங்க பின்னாடி அவன் கையை கட்டிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான். நீங்கள் என்ன விட அறிவு இருக்கா உனக்கு, என்ன பண்ணிருக்க நீ? போலீஸ் வந்திருக்காங்க, கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போயிடுவேன், உனக்கு உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கத்திக்கிட்டே அவனை பார்க்க ஜேகே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். அவன் என்ன பண்ணுறானோ அதை பண்ணிட்டே இருக்கான். பட் உங்ககிட்ட பேசவே இல்லை, நீங்கள் அவ்வளோ பேசுகிறீங்க, அவனை திட்டுறீங்க, மன வரையாக கேட்குறீங்க, ஆனால் அவன் சைலண்ட்டாக இருக்கான். உள்ள அவங்க அதாவது போலீஸ் வர அந்த சவுண்ட் கேட்டு வாய மூடும் சொல்லிட்டு உங்க காலை கட்டிட்டு இருக்கான். நீ ஏன் அப்படின்னு கத்த வாய மூடி நான் வாய மூடுன்னு சொன்னா அவனை பார்க்கவே பயமா இருக்கு. நீங்க ஆழ்ந்துட்டே இருக்கீங்க, ஏதாவது கத்துனன்னு வையன் இங்கேயும் போட்டு தள்ளிட்டு போயிடுவான் அப்படின்னு அவன் கையை பொறுமையா எடுக்க என்னை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க தெரியல, ப்ளீஸ் சார் என்ன விட்டுங்க சார். 1/2 hour சும்மா இருந்தனா அப்பான்ட்ட சைன் வாங்கிட்டு உன்னை விட்டுருவோம், எதுவும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அப்படி சொல்ல சைலண்டாகிடுறீங்க. ப்ராமிஸான விட்டுருவீங்கல்ல, எதுவுமே பேசல. அவங்க வந்து நடக்க போகிறான். நீங்கள் தேம்பி ஆழ்ந்துட்டே அந்த சேலை அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜேகே அங்கேருந்து வெளில போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்ஸ்பெக்டர்? சார் உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், அப்புறம் நியூஸில் கூட வந்தது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நியூஸ் போயிட்டுருக்கு, பார்க்குறீங்களா இந்த கேஸ் தான் சார் அப்படி சொல்ல அதுக்கு என் பையனை பிடிக்க என் வீட்டுக்கே வந்துடுவீங்களா? இல்லை சார் கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர், அந்த பொண்ணு கூட்டு போகணும், தென் சாரை அரெஸ்ட் பண்ணணுன்னு. என் பையனை அரெஸ்ட் பண்ணுருவியா அப்படி கேட்டுட்டே போலீஸை பார்க்க இந்த ஜின்ஹோ அவங்க பையன் சிரிச்சுட்டே இருக்கான். என்னடா நீங்களாம் ஒரு போலீஸா? அக்யூஸ் கிட்ட கேட்டு வந்து நீங்கள் கை கட்டு நின்றுருக்கீங்க. இவன் தான் நின்றுட்டுருக்கான், பொண்ணு உள்ளே இருக்கு, கடிச்சிட்டு வந்து பொண்ணு அதுவும் தெரியல. அக்யூஸ்ட் உங்கள் கண்ணு முன்னாடி நின்றுருக்கான், ஆனால் இவன் வந்து நின்று கெஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்களாம் என்ன போலீஸோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் பேச ஜின்வோ திரும்பி இல்லை போறியா? நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், இவன் ஜெயிலுக்குள்ளே போய்ட்டோம், எவ்வளோ நாளைக்கு என்ன நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவன் உள்ளே போக போலீஸுக்கு தான் நீங்கள் உள்ளே இருக்கீங்க தெரிஞ்சிருச்சு இல்லையா? சாரி சார், நான் இவரை அரெஸ்ட் பண்ணலை, பட் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில ப்ரொஜெக்ட் மட்டும் பண்ணிக்கிறேன், தென் அந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னடா வீட்டுக்கு வந்து ஓவராக பேசுகிறேன் சார், இங்கே பாருங்கள் நம்ம கையில் இந்த கேஸ் இல்லை, இன்னும் 1/2 hour அந்த பொண்ணு வெளில வரலன்னா கண்டிப்பாக இது க்ரைம் டிபார்ட்மெண்ட்க்கு மாறிடும். அப்புறம் அங்கே போச்சுன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் உங்களை கூட அப்படி சொல்ல இவ்வளோ நேரம் ஜேகே அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லும் போது சைலண்டாக இருந்தவன் அவன் அப்பாவை அரெஸ்ட் பண்ணு சொல்லும் போது அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் போலீஸ்ன்னு கூட பார்க்காம அவன் ஷோர்ட்டையும் போய் பிடிச்சி
என் அப்பாவே அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அவ்வளோ தைரியமா போலீஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரகட் ஆயிடுறான். அவரு தான் ஜேகே, அவனை விட இழுத்து வந்து கையிடுறான் அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து விட்டுட்டு, உன்னால் தான்டா, எல்லாம் உன்னால் தான். நான் என்ன சொல்லி அமிச்சேன்? அவளை வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்தானே சொன்னேன். என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. அவ வீட்டுல இல்லப்பா, காலேஜ்ல இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதான் அங்க போனேன். காலேஜ்ல இருந்தா தூக்கிட்டு வந்துருவியா? அந்த பொண்ணு இன்னும் மேஜர் கூட ஆகல, மைனர் பொண்ணுடா, சின்ன பொண்ணு. அதுலதான் இவ்வளவு ப்ராப்ளம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இது கம்பெனி, ஏதாவது ஷாப்பா இருந்தா கூட ஃபுட்டேஜா அழிச்சிடலாம். பட் கண்ட்ரோல் ஃபுல்லா இப்போ கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. எதுவும் பண்ண முடியாதோ, யோசிக்கலாம். அமைதியா இரு. அந்த போலீஸோ, சார் நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? இன்னும் பார்க்க அந்த பொண்ணும் இந்த பையனும் லவ் பண்ணுறதா ப்ரொஜெக்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அப்படி இருந்தா இந்த கேஸ் முடிஞ்சிடும். என்ன? ஆமாம் சார், 2 பேரும் லவ் பண்ணாங்க, 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை. பட் வீட்டு விட்டு வெளில வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏதாவது சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம் சார். இந்த கேஸ் அவள்தான் ஒன்றுமே இல்லை ஆகிடும். அப்படி சொல்ல திரும்பவும் சிரிச்சுட்டு ஜேகே பார்க்க, இல்லைப்பா இது என்னால் பண்ண முடியாதா, நான் வேணாலும் ஜெயிலுக்கு கூட போகிறேன். டேய் வாயை மூடுறான். ப்ராப்ளம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ சிசிடிவி ஃபுட்டேஜில் உன் ஃபேஸ் மாட்டாத அளவுக்காவது நீ வந்திருக்கலாம். எல்லாம் கிளியராக இருக்கா? நீ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க. இங்கே பாருங்க, அவனா சின்ன பையனா சொல்லிட்டு இருந்தாங்க. அது சின்ன பொண்ணா, அதனால எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜேகே தம்பி. நாளைக்கு தான் அவளுக்கு 18 ஏஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் காலேஜ்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவளை மறைச்சி வச்சுருந்தேன். நாளைக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிவிடுங்க அப்படி சொல்ல, இவங்க மூஞ்சில் அவ்வளோ ஸ்மைல. ஓகே, இதுக்குள்ளேருந்து எப்படியாவது வெளில வந்துடலாம் அப்படி ஜேகேவை பார்க்க, ஜேகே இல்லைப்பா நான் ஜெயிலுக்கு கூட போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது மட்டும் வேணாம் அப்படிங்கிறான். ஜேகே அப்பா சொல்கிறேன், நான் சொல்கிறேன், உனக்கும் அவளுக்கும் நாளைக்கு கல்யாணம், புரியுதா? அவள் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு எங்கேயும் போகக்கூடாது. அப்புறம் உள்ளி இந்த பக்கம் வரக்கூடாது. அவனை நீ தான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவிய எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொல்கிறதெல்லாம் நீ இப்போதைக்கு கேட்டே ஆகணும் அப்படி சொல்ல, ஜேகவும் சைலண்ட் ஆகிட்டான். ஒரு 1/2 hour அப்பா அம்மா 2 பேரும் வராங்க. எங்கே பாருங்க, எதில் சைன் பண்ணணும்? சைன் பண்ணுறேன். என் பொண்ணு எங்கே இருக்கா? ஃபஸ்ட்டு எங்கிட்ட விட்டுருங்க, அவளை நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் அப்பாவும் கேட்க, நீங்களும் திரும்பி ஜேகேவை பார்க்க, ஜேகே இன்னைக்கு இல்லை ரிஜிஸ்டர் நாளைக்கு. நாளைக்கா? ஆமாம். சரி ஓகே, என் பொண்ணு விட்டுருங்க. நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா உன் பொண்ணு தண்ணியாக வந்துடுவா அப்படின்னு இவன் சொல்ல, இங்கே பாரு அவள் சின்ன பொண்ணு, அவளை பாரு எல்லாம் எனக்கு தெரியும், நாளைக்கு தான் வருவா. சைன் போட்டு கொடுத்தா நீ அவளை கூட்டிகிட்டு தாராளமாக போயிடலாம். ஒரு நாள் பாரு, நான் நீ கேட்குற சைன் எல்லாம் நான் போட்டிருந்தேன்னு சொல்கிறேன். ஆமாம், சொல்கிறத புரிஞ்சுக்கோ, இங்கிறது முதல்ல கிளம்பு அப்படி சொல்ல, அந்த போலீஸ்காரும் சொன்ன மாதிரி அந்த கேஸ் அப்படியே கிரைம் டிபார்ட்மெண்ட் மாறிடுச்சு புள்ள. கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆளுங்க நிறைய பேர் வர, அவனுங்க அவசரமாக அவங்க அப்பாவும் அம்மாவையும் வெளியே அனுப்பிட்டு, ஜே உள்ளே போக சத்திக்கும், நான் கொஞ்ச நேரத்துக்கு இவனை ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஜேக்குவும் கடுப்பில் வந்து நீங்கள் இருக்க ரூமில் உள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஜெயிலுக்கு போகிறது கூட ஓகே, இப்படி அவன் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருக்கிறது என்னமோ அவனுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் ஜேகே உள்ளே வந்து கதை சாத்திருப்பான் இல்லையா, அவனை பார்க்க ஜேகே அங்கே இருக்க சவத்தில் குத்திட்டு இருக்கான். அவனுக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒரு குத்துலையும் அவன் கையிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அசால்ட்டாக அவன் அதை அப்படியே கையை உதறி விட்டுட்டு கையை ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு அப்படி நின்றுருக்கான். நீங்கள் கண்ணெல்லாம் அப்படி பிரிஞ்சுக்கிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரகதா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. என்ன இப்படி இருக்கான், அவனுக்கு வலிக்குமா வலிக்காதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே கையிலேருந்து தண்ணி, சாரி ரத்தமா ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கு. ஜேகேவை பார்த்துட்டு இருக்க, ஜேகே இவளை இழுத்துட்டு வரதுக்குள்ள இவளை அங்கே போட்டு தள்ளியிருந்தாலும் கல்யாணம் அப்படிங்கிற பேச்சு வந்திருக்கிறதுக்குள்ள, ஐயோ எப்படி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறதோ, அப்பாவை எப்படி நோ சொல்ல வைக்கிறதோ, உங்களுக்கு எதுவுமே தெரியல. பாவமா அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. என்ன நடக்குது அப்படி இவையா இப்படி நின்றுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க கை காலெல்லாம் ஒத்துட்ருக்கு. இங்கே வெளில போலீஸ் வந்திருக்காங்க. ஜேகேங்க என்ன சார் இந்த பக்கம்? சார்
ஜேகே இங்க பாருங்க, லோக்கல் போலீஸ் மாதிரி நாங்கள் நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஐடி கார்டில் எடுத்து காட்டிட்டு ஜேகே அரெஸ்ட் பண்ணணும். ஜேகே நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் நீங்கள் சொல்கிற ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மதம் இருக்கா அப்படி அவன் நிறைய கேட்டுட்டு இருக்க. ஒரு நிமிஷம், இந்த காலை மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ணி பேசுகிறீங்களா? என்ன சார் பொலிட்டிக்கலா? கொஞ்சம் பேசுங்க. அவனும் ஃபோன் வாங்கி பேசுறது மினிஸ்டர் தான். அங்கேருந்து என்ன பேசுனாங்க தெரியல. அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு ஜின்னுவை பார்த்து ஒரு நாளுக்குள்ள அவன் எங்களுக்கு கிடைக்கலனா கண்டிப்பாக அவனை 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுவோம். இந்த வீட்டு விட்டு நீங்கள் 2 பேரும் வெளில போகவே கூடாதோ, எங்களோட ப்ரொடெக்ஷன் எப்போவுமே வெளில இருக்கும். அப்புறம் அந்த ஜேகே அவனையும் சேர்த்து தூக்கிடுவோம். ஒரு நாள் டைம் கேட்டிருக்கீங்க. ஒரு நாள் டைமில் நீங்கள் என்ன பண்ணி கிழிக்கிறீங்க நானும் பார்க்குறேன். அந்த சவுண்ட்லாம் ஜேகேக்கு கேட்குது. ஜேகே இருக்கிற வரைக்கும் அவ்வளோ கோபத்துக்கு உள்ளே இருக்க திங்ஸை எட்டி உதைக்க, அது ஸ்டோர் ரூமு கீழே ஒன்று மேலே ஒன்று திங்ஸ்லாம் விழுந்து சவுண்டு அவ்வளோ பெருசாக கொடுக்க அவன் அந்த போலீஸ் போயிட்டு இருந்திருப்பான். இந்த சவுண்டு கேட்டு திரும்பி உள்ளதான் ஜேகே இருக்கானா. அந்த ஜின்னுவும் பயத்தில் அமைதியாக இருக்க பார்த்து ஒரு நாள் டைம் அவனும் வெளில போகிறான். நெக்ஸ்ட்டு இன்னும் டோர் ஓப்பன் பண்ணி சும்மா இருக்க மாட்டியாடா, யாருப்பா அந்த போலீஸ், என்னப்பா உங்ககிட்ட அப்படி பேசுறான், அவனை இன்னைக்கு நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கட்டுப்புல அங்கிருந்து போக ஜின்னுவை தான் ஸ்டாப் பண்றான். கொஞ்ச நேரம் கோவத்தை குறைச்சிட்டு அமைதியா நில்லுடா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்றான். வரும் ஒரு நாள் டைம் கேட்டிருக்கான். ஒரு நாளைக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும், நீ பண்ணி வச்ச ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல வேற. இங்க பாருங்க, உங்களுக்காக நான் ஜெயிலுக்கு கூட போவேன், எவ்வளோ வேணாலும் போட்டு தருவேன். பட் இது மட்டும் வேணாம்ப்பா, இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா பாருங்க, இதை தவிர வேற எதுவுமே கிடையாதான். அப்புறம் உள்ளே இரு. ஜேகேவும் உங்களுக்குள்ள தள்ளி கது சாத்தியாச்ச. ஜேகேக்கு செம்ம கடுப்பா இருக்கு. கோவம் வரும்போதெல்லாம் அங்கே இருக்க திங்ஸும் உடைக்கிறதும் அடிக்கிறதும் குத்துறதும் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான். இந்த பயத்தில் கையை காலை கத்திட்டு வாயை கத்திட்டு அமைதியாக இருக்க. ஜேகேக்கு மட்டும் டைமுக்கு ஃபுட் வருது, அவன் சாப்பிடாம அதை தூக்கி அடிக்கிறான். எதுவும் அவன் ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு இவன் தானே நம்மளை கடத்திட்டு வந்தான், இவனை யாராவது கடத்தி லாக் பண்ணிட்டாங்களா என்ன, இவன் இப்படி பிஹேவ் பண்றான், நம்ம பண்றதெல்லாம் இவன் பண்ணிருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. பட் நீங்க பேசவே இல்லை, எப்படி பேச முடியும், வாய்தான் கட்டியிருக்கே. ஸோ சைலண்டா உட்காந்துட்டு இருக்க. நைட் ஆகுது, அந்த ரூம் டார்க் ஆகுது. ஜேகே உங்களை திரும்பி கூட பார்க்கல. அவன் அந்த ஃப்ளோர்லேயே அப்படி பார்த்துக்கிட்டான். நீங்க தான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அலறீங்க, கொஞ்ச நேரம் பசிக்குது, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அப்படியே தூக்கம் வந்துருச்சு. கண்ணை மூடி தூங்கி விழுந்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுதா, காலையிலேயே ஏர்லி மார்னிங் அம்மா அப்பா 2 பேரும் என் பொண்ணு எங்க அவளை பார்க்கலாமா, இங்க பாருங்க, எதில் சைன் பண்ண சொன்னாலும் சைன் பண்ணுறேன், ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணுமா கொடுக்குறேன், எனக்கு அவங்க தான் முக்கியம், ப்ளீஸ் அவளை முதல்ல கொடுத்துருங்க அப்படின்னு அம்மா அப்பா பேச. இங்க பாருங்க 10 o'clock ரெஜிஸ்டர், நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு அவன் சொல்லி அம்மா அப்பாவை அனுப்பி விடுறான். நீ அல்லாதடி, கையெழுத்து போட்டு கொடுத்த விடு, நம்ம பொண்ணு நம்ம கிட்ட வந்துடுவான் அல்லாதா அப்படின்னு அம்மா பேச. எல்லாம் உங்களால் தான் வந்தது. நான் அந்த ஃபைனான்ஸ்லேருந்து ஏதோ மணி வாங்காதீங்கன்னு சொன்னேன், உங்களால் தான் இவ்வளோ ப்ராப்ளமும். என்ன பண்ணுறான்னு கூட தெரியல, ஒரு நாள் ஃபுல்லாக எங்கே இருக்கான்னு கூட தெரியல, பொம்பளை பொண்ணுங்க சின்ன பொண்ணு அப்படின்னு நிறைய பேச. ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு அப்பா காம் பண்ணுறாரு. ஸோ 10 o'clock டைம் அப்படியே போதும். ஜின்வோ சொன்ன இடத்துக்கு அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த டைம் வெளியவே ஜின்வோ ஹாலு. இவ்வளோ நேரமாக வரத்துக்கு உள்ளவங்க சீக்கிரம், உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா? இல்லை என் பொண்ணு வந்திருக்காளா? எல்லாம் வந்திருக்காங்க, முதல்ல சைன் பண்ணுங்க, அப்போதான் உங்கள் பொண்ணை காட்டுவோம். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வந்து எங்கே சைன் பண்ண சொல்கிறாங்க. அவங்க காட்டுற இடத்துலலாம் அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் சைன் பண்ண. அங்கேருந்து ஜின்வோ வரா. நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கீங்க, சைன் பண்ணிட்டீங்களா? எல்லாத்துலேயும் சைன் பண்ணிட்டோம், இன்னும் வேணுமா அதுலேயும் பண்ணுறோம், ப்ளீஸ் என் பொண்ணு மட்டும் கொடுத்துருங்களேன் அப்படி சொல்ல. ஜின்வோ திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஒரு கார்னரில் 2 பேரும் உங்களை பிடிச்சிருக்காங்க, ஒருத்தன் உங்க மவுத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கான், நீங்கள் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அம்மா பார்த்துட்டே சிரிச்சுட்டே இருக்க. கொஞ்ச நேரம் அவங்க ஃபேஸு சேஞ்ச் ஆகுதா. நீங்கள் கல்யாண கோலத்தில் இருக்கீங்க, உங்க கழுத்தில் தாலி தொங்குது. அப்பா பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. ஜின்வோ திரும்பி, டேய் ஜேகே எங்கே காணோம், அவர்
தாலி கட்டின உடனே டென்ஷன் ஆயிட்டுங்கிறது கிளம்பிட்டார் சார். அது ஏடா உடஞ்சிருக்கு? ஜேகே சார் உடைச்சிட்டு போயிட்டாரு. அவனுக்கு அதான் வேலையா? சரி, அவளை விடுங்க, ஏன் பிடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி சொன்ன உடனே அவனுங்களும் கையெல்லாம் ரிலீஸ் பண்ண நெக்ஸ்ட் ஓடி வந்து அம்மாவும் அப்பாவும் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கல்யாணம் இப்போ வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். இவ்வளவு பண்ணதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். என் பொண்ணுதான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன். என்னதெல்லாம்? அவ அவ சின்ன பொண்ணு. இப்பயே போய் கம்ப்ளைண்ட் பண்றியா? உங்களையும் ஒருத்தன் தூக்கிட்டு வந்தாலும் அவனையும். உங்க மாப்பிள்ளை மேல நீங்களே கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? அப்பா சைலண்டா இருக்க. அவன் தான் உன் பொண்ணோட புருஷன், அவனையும் தூக்கி உள்ள வைக்கிறீங்களா? சரி, என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? என் பொண்ணு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க. அவ சின்ன பொண்ணு. இங்க பாரு, அவ சின்ன பொண்ணு. நேற்று வரைக்கும் இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள், மறந்துட்டீங்களா? அமைதியா இருக்காரு. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க ஒன்றும் மாத்துவீங்க. நாங்களுமா? சாட்சி கையெழுத்து நீங்க 2 பேர் தானே போட்டிருக்கீங்க. அப்புறம் என் பையனுக்கு நான் போட்டிருக்கேன். படிச்சு பார்த்து சைன் பண்ணணும்னு தெரியாதா? அப்பாக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. நீங்க அம்மாவை ஹக் பண்ணி திரும்பி அழுதுட்டு இருக்கீங்க.